நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 6ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் சப்ஜெக்டில் ஃபஸ்ட் லெசன் வரலாறு என்றால் என்ன கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது செகண்ட் லெசன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அந்த லெசனில் வாங்க. கற்றலின் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் வாயிலாக மனித குலம் உருவான வரலாற்றை அறிந்து கொள்ளல். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா மனிதர்கள் எப்படி உருவானாங்க அப்படின்றத கற்றுக்க போகிறோம் இந்த லெசன் மூலமாக. வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழ்தல் வரையிலான மனித பரிணாமத்தின் வெவ்வேறு கட்டங்களை பயில்வது. ஃபஸ்ட்டு மனிதர்கள் என்ன பண்ணாங்க, வேட்டையாடுற சேகரித்தல், இது ரெண்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ரெண்டும் பண்ண சொல்ல ஒரே இடத்துல நிலைத்து வாழலை, ஒரே இடத்துல இருந்து அவங்க பண்ணலை, வெவ்வேறு இடத்துக்கு மாறிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு எங்கெல்லாம் உணவு கிடைக்குதோ அந்த இடத்துக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரே இடத்துல நிலைத்து வாழலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. இதுதான் எனது பரிணாம வளர்ச்சி. வரலாற்றுக்கு முந்திய காலத்து மனிதர்களின் கற்கருவிகளை பற்றி அறிந்து கொள்ளல். வரலாற்று முந்திய காலம் ஃபஸ்ட்டு அப்படின்னா என்னன்னு தெரியணும். இந்த வரலாற்று முந்திய காலம் ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்றது என்னோடய ஷார்ட்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு. இந்த வரலாற்று முந்திய காலத்தில் கருவியை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதை தான் நம்ம கற்கருவின்னு சொல்கிறோம். அந்த கற்கருவியை பார்த்தோன்னா இன்னும் மேற்கொண்டு தகவல் எல்லாத்தையும் இந்த லெசனில் நம்ம பார்க்க. நெருப்பு மற்றும் சக்கரத்தின் பயன்பாட்டை புரிந்து கொள்ளல். நெருப்பு, சக்கரம் இதை எப்படிலாம் பயன்படுத்தினாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த லெசனில் நம்ம கற்றுக்க போகிறோம். பழங்கால மனிதர்களின் குகை ஓவியங்களின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளல். பழங்காலத்து மனிதர்கள்லாம் குகையில் வந்து ஓவியம் வரைய ஆரம்பித்தாங்க. அந்த ஓவியத்தோட முக்கியத்துவத்தை நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் பூமி தோற்றம். 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னே இந்த பூமி உருவாகிச்சு, இந்த பூமி தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான். 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே தான் மனுஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கிறான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் பூமி எங்கும் பரவினார். மனுஷன் வந்து 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னதான் இந்த பூமி முழுவதும் வந்து போக ஆரம்பிக்கிறான். 8000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது. 8000 வருஷத்துக்கு முன்னதான் வேளாண்மை தொடங்கியதுன்னு சொல்கிறாங்க. வேளாண்மை அப்படின்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் தான் வேளாண்மை. 5000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தின் தோற்றம். 5000 வருஷத்துக்கு முன்னதான் நாகரிகம் அப்படின்றது தோன்ற ஆரம்பிக்குது. நாகரிகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைனா இப்படி தான் வாழணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதான் நாகரிகம். தற்கால மனிதன். இப்போ நம்ம எப்படி இருக்கோம், இதுதான் வந்து தற்கால மனிதன். 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவியான தமிழினியும் அவளுடைய பாட்டியும் ஒரு அறிவியல் மையத்திற்கு சென்றார்கள். அங்கே அவர்கள் ஒரு கால இயந்திரத்தை கண்டார்கள். உங்களை மாதிரி ஒரு 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவி, ஒரு கேர்ள் என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டி கூட அறிவியல் மையத்திற்கு போகிறாங்க. அங்கே போனால் கால இயந்திரம் ஒன்று இருக்குது, அதை பார்க்குறாங்க இவங்க. அதை இயக்குபவர் இயந்திரம் செயல்படும் முறையை அவர்களுக்கு விளக்கினார். அந்த கால இயந்திரத்தை இயக்குபவர் வந்து அங்கே இருக்கார். அந்த இயந்திரத்தை எப்படி இயக்கணும், எப்படி செயல்படுத்தணும் சொல்லி தமிழனுக்கும் அவளுடைய பாட்டிக்கும் சொல்லித்தராரு. இயக்குபவர், இந்த இயந்திரம் மூலம் நீங்கள் விரும்பும் காலத்தில் பயணம் செய்ய முடியும். இதிலுள்ள ஒவ்வொரு பட்டனும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு உரியது. ஏதேனும் ஒன்றை நீங்கள் அழுத்தினால் போதும், அதற்குரிய காலத்தை சேர்ந்த காட்சிகளை கண்டு மகிழலாம். கால பயணத்திற்கு நீங்கள் தயாரா? இப்போ இயக்குபவர் சொல்கிறாரு, அந்த கால இயந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட காலத்துக்கெலாம் போகலாம். அந்த காலத்துக்கெலாம் போகிறதுக்கு ஒரு காலத்துக்கு ஒரு பட்டன் இருக்குது. அந்தந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட காலத்துக்கெலாம் போகலாம். அங்கே போயிட்டு அங்கே என்னெல்லாம் நடக்குது அது எல்லாமே பார்த்து சந்தோஷப்படலாம்னு சொல்கிறாரு. தமிழினியும் பாட்டியும் பார்த்து கேட்குறாரு, கால பயணத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் தயாரா? இதை கேட்ட தமிழினியும் அவள் பாட்டியும் உற்சாகம் அடைந்தார்கள். கால பயணம் மேற்கொள்ள முடிவெடுத்தார்கள். தமிழினியும் பாட்டியும் இந்த இயக்குநபர் இவ்வளோ விஷயம் சொல்கிறாருன்னு சொல்லி ரொம்பவும் உற்சாகம் அடைந்து, சரி நம்ம கால பயணத்திற்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. தமிழினி, பாட்டி, நான் முன்னோக்கி போகலாமா, கிபி போ 2200 எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? தமிழினி என்ன சொல்கிறாங்க, நம்ம முன்னோக்கி போகலாமா, 2200 ஆண்டில் போய் பார்க்கலாமா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம 2024 இருக்கோம், 2200க்கு போகலாமா அப்படின்னு சொல்லி தமிழினி வந்து பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. பாட்டி, 2200ஆம் ஆண்டை பார்ப்பதில் ஆர்வத்தை தூண்டும்படி எதுவும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. நாம் பின்னோக்கி சென்று கடந்த காலம் எப்படி இருந்தது என்று பார்த்தால் என்ன?
பாட்டி சொல்கிறாங்க 2200ஆம் ஆண்டுலலாம் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா மாதிரி எனக்கு தோணலை, நம்ம பின்னோக்கி போய் பார்க்கலாமா, கடந்த காலம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாமான்னு சொல்லி தமிழினியை பார்த்து பாட்டி கேட்குறாங்க. தமிழினி, நீங்கள் சொல்வது சரிதான் பாட்டி, அப்படியே செய்யலாம். தமிழினி என்ன சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் சொல்கிறது சரிதான், நம்ம அப்படியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி கிபி பொ 1950க்கு செல்வதற்கான பட்டனை அழுத்தினார். உடனே அவர்கள் முன் இருந்த காட்சி மாறியது. பாட்டி என்ன பண்ணுறாங்க, 1950க்கு போகிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு முன்னே இருந்த காட்சி எல்லாமே அப்படியே மாறுது. பெரும்பாலான மக்கள் நடந்து செல்வதையும் சிலர் மிதிவண்டி ஓட்டி செல்வதையும் சாலைகளில் பேருந்துகள் அரிதாக கடந்து போவதை கண்டார்கள். பெரும்பாலான மக்கள் எதில் போகிறாங்க, நடந்து தான் போகிறாங்க. அதில் ஒரு சிலர் பேர் மட்டும் சைக்கிள் மிதிவண்டியில் வந்து போகிறாங்க. ரொம்பவும் ரேராக 1-2 பஸ்ஸு மட்டும் தான் போயிட்டுருக்கு. இது எல்லாமே தமிழினியும் அவங்க பாட்டியும் பார்க்குறாங்க. பிறகு அவர்கள் 1850க்கு நகர்ந்தார்கள். இப்பொழுது பேருந்து மிதிவண்டி இரண்டுமே காண முடியவில்லை. மாடுகள் அல்லது கோவேறு கழுதைகள் பூட்டப்பட்ட வண்டிகளை சாலைகளில் காண முடிந்தது. குதிரை வண்டிகள் அரிதாகவே தென்பட்டன. அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்க, 1850க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பஸ்ஸு சைக்கிள் மிதிவண்டி எதுவுமே இல்லை. அங்கங்கே ஒரு சில வண்டி பூட்டப்பட்ட வண்டிக்குள்ளே மட்டும் மாடு கோவேரி கழுதை இருக்குது. ரொம்பவும் ரேராக வந்து குதிரை வண்டி வந்து இருக்குது. அடுத்ததாக தமிழினி 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துக்கான பட்டனை அழுத்தினாள். அக்கால மக்கள் பயிர் வளர்ப்பதிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டு இருந்தார்கள். தமிழினி இப்போ என்ன பண்ணுறாங்க, 8000 ஆண்டுகளுக்கு முன்னே போகிறதுக்கான ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா மக்கள் எல்லாருமே பயிர் வளர்த்துட்ருக்காங்க, விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்த்துட்ருக்காங்க. கால்நடைனா என்ன, ஆடு மாடு கோழி இதெல்லாம் தான் கால்நடை. அடுத்து அவள் 18,000 ஆண்டுகளுக்கு முந்தைய காட்சிகளை காண இன்னொரு பட்டனை அழுத்தினாள். அந்த காலத்தில் மனிதர்கள் குகையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ தமிழினி என்ன பண்ணுறா, 18,000 ஆண்டுகளுக்கு முன்னே என்னெல்லாம் இருக்குது பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் 18,000 ஆண்டுகளுக்கு முன்னே போகிறதுக்கான ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். அங்கே போய் பார்த்தா மக்கள்லாம் எதில் இருக்காங்க, குகையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. கல்லிலும் எலும்பிலும் செய்த கருவிகளை வேட்டைக்கு பயன்படுத்தினார்கள். அப்படி அவர்கள் வேட்டையாடிய ஒரு காட்சியை கண்டு தமிழினி பயந்து விட்டாள். உரிய பட்டனை அழுத்தி பாட்டியுடன் தற்காலத்துக்கே வந்து சேர்ந்தாள். அவங்க வேட்டையாடுறதுக்கு என்ன பயன்படுத்தினாங்க, கல்லாலான கருவியும் எலும்பாலான கருவியை தான் அவங்க வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி வேட்டையாட சொல்ல தமிழினி அதை பார்த்து ரொம்பவும் பயந்துட்டு தற்காலத்துக்கு போகிறதுக்கான ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி தமிழினி அவங்க பாட்டியும் தற்காலத்துக்கு வந்துட்டாங்க. பாட்டி, நான் தான் உன்னுடனே இருக்கின்றனே, பயம் வேண்டாம், மீண்டும் செல்வோம். பாட்டி இப்போ சொல்கிறாங்க, நான் தான் உன் கூடியே இருக்கல, எதுக்கு பயப்படுற, நம்ம திருப்பி போகலாம். இருவரும் மீண்டும் பின்னோக்கி சென்று மனித குரங்குகளுடன் வசித்த பழங்கால முன்னோர்களை காணலாம் என பாட்டி வற்புறுத்தினார். ஆனால் தமிழினி அதற்கு சம்மதிக்கவில்லை. இருவரும் அந்த இடத்தை விட்டு அகன்றார்கள். பாட்டி என்ன பண்ணுறாங்க, திருப்பி நம்ம 2 பேரும் போய் முன்னோர்கள் வந்து குரங்கு கூட வாழ்ந்த காலத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தமிழினி வந்து சம்மதிக்கவே இல்லை. ஸோ அங்கேருந்து 2 பேருமே கிளம்புறாங்க. வரலாற்றுக்கு முந்திய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன. ஃபஸ்ட்டு நம்ம தொல்லியல்னா என்னென்னு பார்ப்போம். வரலாற்றுக்கு முந்திய காலம்னா கள்ள கருவியாக பயன்படுத்த ஆரம்பித்ததுலேருந்து எழுதும் முறை கண்டுபிடிக்காதவரை இருக்க இடைப்பட்ட காலம் தான் வரலாற்று முந்திய காலம் அப்படின்றது. அந்த காலத்தில் மனிதர்கள் அவங்க பயன்படுத்தின எல்லா பொருட்களை வச்சு படிக்கிறது தான் வந்து தொல்லியல். இந்த தொல்லியல் ஆய்விற்கு என்ன உதவி பண்ணு, அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவி பண்ணு. அகழ்வாராய்ச்சி பொருட்கள்னால் என்னென்னா ஃபஸ்ட் லெசனில் நம்ம பார்த்துருப்போம், உங்களுக்கு காட்டினேன் இருங்க. தொல்பொருள் சான்றுகள் சொல்லி நாணயம், கல்வெட்டு, நினைவு சின்னம், தொல்கை திறன் பொருட்கள், இது தான் வந்து அகழ்வாராய்ச்சி பொருட்கள். இந்த பொருட்கள் மூலமா நம்ம படிக்கிறது தான் வந்து தொல்லியல். மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி, மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும். மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன், லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம்.
மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையும் ஆராய்ந்து மனிதரின் கலாச்சாரம் மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர். மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். மனிதர்களை பற்றியும் மனிதர்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தாங்க, பரிணாமம் அப்படின்னா அவங்க எப்படி டெவலப் ஆனாங்க. ஃபஸ்ட்டு கல்லை கருவியாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் நெருப்பு கண்டுபிடிச்சாங்க, சக்கரம் கண்டுபிடிச்சாங்க, விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க, ஒரே இடத்துல நிலைத்து வாழ ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க டெவலப் ஆனது தான் பரிணாம வளர்ச்சி. இதை பற்றி படிக்கிறதோட பேர் தான் ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல். மானுடவியல் இந்த வார்த்தை நமக்கு எதுலேருந்து வந்தது? கிரேக்க வார்த்தையிலேருந்து தான் நமக்கு வந்தது. ஆந்த்ரோபோஸ்னால் மனிதன், லோகோஸ் அப்படின்னா எண்ணங்கள் அல்லது காரணம். மானுடவியல் ஆராய்ச்சி பண்ணுற ஆய்வாளர்கள் மனிதருடைய நடத்தை வளர்ச்சியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய சமூக நிகழ்வு ஏன் இப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். தொல்லியல் ஆய்வும் மானுடவியல் ஆய்வும் இந்த 2 ஆய்வு தான் மனிதர்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. தேங்க்ஸ். ரிமைனிங் லெசன் நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.